வணக்கம். நம்ம கேலண்டர்ல இருக்கிற ஒரு சாதாரண தேதிக்குள்ள எத்தனை அசாதாரணமான கதைகள் ஒளிஞ்சிருக்கோன்னா எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு தேதியை மட்டும் வச்சு வரலாற்றின் பக்கங்கள்ல மறைக்கப்பட்ட சில மேதைகளோட வாழ்க்கை பயணத்தை பார்க்க போறோம். அந்த தேதி பிப்ரவரி 10. பாக்கிறதுக்கு இதுவும் மத்த நாட்களை போல ஒரு சாதாரண நாள் தான். ஆனா இந்த ஒரு தேதி பல தசாப்தங்களையும் நாடுகளையும் கடந்து சில ஆச்சரியமான மனிதர்களை ஒன்னா இணைக்குது. ஆனா ஒரு நாள் எப்படி வரலாற்றுல முக்கியத்துவம் பெறுது? சில நாட்கள் போர்களால நினைவு கூறப்படுது, சில நாட்கள் கண்டுபிடிப்புகளால. ஆனா சில சமயங்கள்ல மனிதர்களோட விடாமுயற்சி தான் ஒரு தேதிக்கு அர்த்தத்தையே கொடுக்குது. இப்போ இங்க பாருங்க. 1785 பிரான்ஸ்ல பிறந்த நேவியர், 1891 ஸ்வீடன்ல இருந்த கோவலெவ்ஸ்கியா, 1944 சோவியத் யூனியன்ல பிறந்த டிராக்மேன். வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு காலகட்டங்கள். இவங்களை இணைக்கிறது இந்த பிப்ரவரி 10ஆம் தேதி மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல இவங்களுக்குள்ள ஒரு ஆழமான, ரொம்ப வலிமையான ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு தான் நாம பார்க்க போறோம். அந்த தேதிக்கு அப்பால் ஒரு ஆழமான கதை இவங்கள இணைக்குது. அது என்னன்னா, தங்கள சுத்தி எழுப்பப்பட்ட சுவறுகளை உடைச்சு அறிவோட உச்சத்தத்தோட முயற்சி செஞ்ச இவங்களோட போராட்ட கதை தான் அது. வாங்க முதல்ல கணித உலகத்துல பெண்கள் சந்திச்ச தடைகளை பாப்போம். நம்மளோட முதல் பகுதி முன்னோடிகளை பத்தினது. அறிவோட கதவுகள் தங்களுக்கு திறக்கப்படாத போதும் அந்த தடைகளையே உடைத்திருந்த பெண்களை பத்தி தான் இது. முதல்ல சோஃபியா கோவலெவ்ஸ்கியாவை பத்தி பாப்போம். இவங்க ஒரு ரஷ்ய கணித மேதை. வகைக்கெழு சமன்பாடுகள், அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இவங்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க காலத்துல ரஷ்யால பெண்கள் பல்கலைக்கழகத்துல படிக்கவே அனுமதிக்கப்படல. திறமை இருந்துச்சு, ஆனா பாலினம் ஒரு பெரிய தடையா நின்னுடுச்சு. எண் 1. யோசிச்சு பாருங்க. 1895 வரைக்கும் ஜெர்மனில ஒரு பெண் கூட கணிதத்துல முனைவர் பட்டம் வாங்கல. மேரி கெர்னட் தான் அந்த தடைய உடைச்ச முதல் பெண். அதாவது கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு தொடங்குற வரைக்கும் உலகத்தோட மிக முக்கியமான அறிவியல் நாடுகள்ல ஒண்ணுல கூட பெண்கள் இந்த நிலையை அடைய முடியல. ஒரு பெண்ணை துன்புறுத்துவதில் ஆபத்து மிக குறைவு. இந்த வார்த்தைகள் பியான் நல்லிக்கு சொந்தமானது. ஒரு பேராசிரியர் பதவிக்கு தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டப்போ அவங்க சந்திச்ச அந்த அமைதியான ஒடுக்குமுறையோட வலிய இது காட்டுது. தட்டி கேட்கக்கூட வாய்ப்பில்லாத ஒரு சூழல்ல அவங்க போராடியிருக்காங்க. கோவலெவ்ஸ்கியா ரஷ்யாவுல ஒரு பெண்ணா இருந்ததால பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைய முடியல. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் விவியன் மலோன் மேஸ் அமெரிக்காவுல ஒரு கருப்பின பெண்ணா இருந்ததால அதே மாதிரி ஒரு நிராகரிப்பை சந்திச்சாங்க. காலம் மாறுச்சு, இடம் மாறுச்சு, ஆனா பாகுபாட்டோட வடிவம் மாறினாலும் அதோட கொடுமையான தாக்கம் மாறவே இல்ல. இது வெறும் சட்ட ரீதியான தடை மட்டும் இல்ல. விவியன் மலோன் மேஸ் சந்திச்சது அன்றாட அவமானம். கூட படிக்கிற மாணவர்களும் ஆசிரியரும் கணிதம் பத்தி விவாதிக்கிற ஒரு கஃபேக்கு வெளியே அவங்க நிக்க வேண்டியிருந்தது. அறிவை தேடுற பயணத்துல அவங்க எவ்வளவு தனிமையை உணர்ந்திருப்பாங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. தடைகள் பாலினத்தை மட்டும் அடிப்படையா வரல. சில சமயங்கள்ல ஒருத்தரோட நம்பிக்கையும் அரசியல் சூழலும் கூட அறிவை தேடுறதுக்கு மிகப்பெரிய எதிரிகளா மாறிடுச்சு. நிஜமாவே இது மனதுக்கான ஒரு போர்தான். இது ரிச்சர்ட் ப்ரௌரோட கதை. ஒரு யூதரா பிறந்ததால நாசி ஜெர்மனில தன்னோட ப்ரொஃபசர் பதவியை இழந்தார். அவரால நாட்டை விட்டு தப்பிக்க முடிஞ்சது. ஆனா அவரோட சகோதரி ஆல்ஃபிரட் சித்திரவத முகாம்ல கொல்லப்பட்டாங்க. அந்த பெரிய துயரத்தையும் தாண்டி அமெரிக்காவுல கணித உலகத்துல ஒரு மாபெரும் சக்தியா உயர்ந்தார். அவரோட மேதைமை மனிதநேயமற்ற கொடுங்கோன்மையும் ஜெயிச்சது. அடுத்து ஆப்ராம் ட்ரக்மானோட நம்ப முடியாத பயணம். சோவியத் யூனியனோட ரகசிய போலீஸான கேஜிபியால கண்காணிக்கப்பட்ட இவர் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தார். அங்கே ஒரு கணித மேதைக்கு கிடைச்ச வேலை இரவு காவலர் வேலை. ஆனா அந்த தனிமையிலேயும் தன்னோட மனசுக்குள்ள கணிதத்தோட வாழ்ந்தார். அதோட விளைவு 38 வருஷமா யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு சிக்கலான கணித புதிருக்கு அவர் தீர்வு கண்டார். இது ஒரு ஆச்சரியமான வீழ்ச்சி மற்றும் ஒரு அற்புதமான எழுச்சியோட கதை. பாலின பாகுபாடு, இன பாகுபாடு, அரசியல் துன்புறுத்தல், இத்தனை தடைகளையும் தாண்டி இந்த மேதைகள் சாதிச்சிருக்காங்க. அப்படியானா இவங்களோட கதைகள் கணிதத்தை பத்தியும் அறிவியலோட தன்மைய பத்தியும் நமக்கு என்ன சொல்லுது? சோஃபியா கோவலெவ்ஸ்கியாவோட இந்த வார்த்தைகள் தான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை. கணிதம் ஒரு வறண்ட அறிவியல் இல்ல. அதுக்கு அதிக அளவு கற்பனை திறன் தேவை. கணிதம்ங்கிறது வெறும் எண்களோட விளையாட்டு மட்டும் இல்ல. அது மனித கற்பனையோட விடாமுயற்சியோட உச்சம். ஆஹா, நாம என்ன கத்துக்கிட்டோம்?
மேதைமைங்கிறது துன்பங்களுக்கு மத்தியில தான் பிரகாசிக்குது. அறிவியலோட வரலாறு இது மாதிரி பல மறைக்கப்பட்ட நாயகர்களோட கதைகளால ஆனது. கடைசியா நாம பார்த்தது வெறும் கணித கதைகள் இல்ல, இவை மனிதனோட அசைக்க முடியாத தைரியத்தை பத்தின கதைகள். கடைசியா இந்த கேள்விய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நாம பார்த்தது வரலாறு. ஆனா இன்னைக்கும் நமக்கு தெரியாம தடைகளுக்கு எதிரா போராடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தோட மறைக்கப்பட்ட மேதைகள் யார்? அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டாடுறது நம்மளோட கடமை. யோசிச்சு பாருங்க.